இந்த ரட்சிப்பை நம்ம சில பகுதிகளாக பார்க்க போறோம். ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்பு யாரால் வருகிறது? நாம் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும்? முதலாவது பகுதி, ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்றால் இங்கிலீஷில் சால்வேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம மேலோட்டமாக பார்த்தோன்னா, ரட்சிப்பு என்றால் மீட்பு, காப்பாற்றுதல், பாதுகாப்பு. கிறிஸ்தவர்களின் முறைப்படி, அதாவது திட்டவட்டமாக, ரட்சிப்பு என்றால் பாவம், ஆபத்து, தீயவை இவைகளில் இருந்து நம்மளை விடுவித்து தெய்வீக பாதுகாப்பை தருகிறது. இன்னும் சுருக்கமாக பார்க்கணுன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலம் பாவ மன்னிப்பு பெற்று நித்திய ஜீவனை அடைதல். ரட்சிப்பு அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்குகிற ஒரு பொருள் கிடையாது. இது கிருபையின் பரிசு. இன்னும் ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கணும் அப்படின்னா